ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட இமேஜ் வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லுறது அப்படி ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் இப்போ இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன். மறக்காம நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தா நம்ம இன்ஸ்டாகிராம் போய் இருக்குது, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க் மறக்காம இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குற இந்த ஒரு பாக்ஸாக இருக்கும் இந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த பாக்ஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராமில் கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸாக கொடுத்துரு பாருங்க. இது மட்டும் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சாங்க்கு ரிலீக்ஸ் ஏற்ற மாதிரி அந்த சாங் ரிலீக்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜ் பார்த்தா கரெக்டாக க்ராப் பண்ணிங்க. நான் க்ராப் பண்ணுற கரெக்டாக க்ராப் பண்ணிட்டு பார்த்தா ஷேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காம இந்த வீடியோக்களை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் மறக்காம நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன். மறக்காம இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் கிராப் பண்ணி எடிட் பண்ணுவேன். இதே மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிங்க. கரெக்டாக அந்த இமேஜ் கரெக்டாக உங்களுக்கு வர ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த கரெக்டாக மூக்குத்தி முறைச்சி பார்க்குது அந்த சாங் ரீல்ஸ் வருது. அதனால் அந்த மூக்குத்தி தெரியுற மாதிரி உங்கள் ஃபேஸில் அந்த மூக்குத்தி தெரியுற மாதிரி பார்த்தா எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வரும் உங்களுடைய கம்பல் தெரியுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓகே, ஜஸ்ட்டு அந்த மாதிரி அந்த சாங் ரிலீஸ் என்ன ஏற்ற மாதிரி எடுக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் பாருங்கள். இதே மாதிரி க்ராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே, நான் வைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எட் பண்ணால் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. இந்த பாக்ஸ் இமேஜ் பார்த்தா டெலிகிராம் இருக்குது, மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா, உங்களால் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன போஸ்ட் எடிட் பண்ணுமோ அந்த போஸ்ட்டையும் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தா நான் ஆட் பண்ண மறக்கூடாது. அதே மெத்தடில் யூஸ் பண்ணி எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா நான் ரிலீக்ஸ் ஆட் பண்ணுற பாருங்க. இந்த சாங்கோட ரிலீக்ஸ். ஓகேங்களா, மூக்குத்தி முறைச்சி பார்க்க சொல்லுற ஒரு சாங் வரும். அந்த சாங்கை பார்த்தா நான் எடுத்துக்கிறேன். இந்த சாங்கோட ரிலீக்ஸ் பார்த்தா டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தா கலர் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துட்டு அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்து பார்த்தா ஜூம் இன் பண்ணிங்க. அப்புறம் ஷேடாக போயிட்டு பிளர் 20 வச்சிங்க, ஒப்பாசிட்டி 100 வச்சுங்க. அதே மாதிரி அப்புறம் 00 அப்படின்றது கடை வச்சு மேலே டிக் ஆஃப் பண்ணுறது கொடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா. ஜஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தா முடிச்சிங்களா. டிக் ஆப்ஷன் மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துங்க. ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணுற இதே மெத்தட் யூஸ் பண்ணி அந்த சாங்க்கு ரிலீக்ஸ் ஏற்ற மாதிரி உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்களா. நான் ஆட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி அந்த சாங்க்கான ரிலீக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். நேராக ஒரே கலராக சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் செலக்ட் பண்ணுற இந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணுற வரை இதே மெத்தடில் கரெக்டாக கிளிக் பண்ணி தான் நான் ஆட் பண்ணுற வரை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அதுமாதிரி தான் ஒயிட் கலர் அவுட்ரு வந்து ஒயிட் கலர் பிளாக் கலர் கொடுத்து இதே மெத்தடில் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு கீழே இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணால் மறக்காமல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன போஸ்ட் எடிட் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணிவிட்ருங்க. நான் அந்த போஸ்ட் பார்த்தா எடிட் பண்ணி உங்களுக்கு பார்த்தோன்னா யூடியூப்பில் பார்த்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, அதே மாதிரி பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தா அதே அந்த சாங் ரிலீஸ் மட்டும் நான் டைப் பண்ணி என்ன கலர் கொடுத்து அதே கலர் கொடுத்துட்டு நான் என்ன இமோஜ் ஆட் பண்ணுறோம் அந்த இமோஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்க. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இமோஜ் பார்த்து ஆட் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா இந்த ஒரு இமோஜ் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதனா வேறு இமோஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்து டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்களா. ஜஸ்ட் ஒன்றுத்துக்கு பார்த்தா கரெக்டாக கிளிக் பண்ணி அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ வச்சு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த லிரிக்ஸ் பார்த்தா டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எடிட் பண்ணி தரலாம். மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன். ஜஸ்ட் இதே மாதிரி கடை வச்சு கொடுத்துட்டு ஷேடல் வந்து மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதை வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ சிம்பிளாக ஃபோட்டோ எடிட் பண்ணி முடியும். நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி இதே நியூ பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.